எப்பவுமே இங்கிலீஷில் ப்ரொனவுன்சியேஷன் மஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம இங்கிலீஷை கரெக்டாக பேச முடியும். இப்போது அதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். எப்பவுமே இங்கிலீஷை படிக்கும் போது அதோட சவுண்டை வச்சு மட்டும்தான் படிக்கணும். ஓகேவா? சம்டைம்ஸ் அது டிஃபர் ஆகும். அது எப்படி டிஃபர் ஆகுது, எப்போ அந்த சவுண்டு யூஸ் பண்ணணும், எப்போ அந்த சவுண்டு வராது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வவுல்ஸ் லெட்டர் அப்படின்னா தெரியும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். நான் AEIOU அப்படின்னு தெரியும். இப்போது இதில் தான் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆக போகுது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இப்போது ஏன்ற லெட்டரை அதோட சவுண்டை வச்சு படிக்கணும். அதாவது ஏவோட சவுண்ட் ஈயோட சவுண்ட் ஏ, ஐயோட சவுண்ட் இ, ஓட சவுண்ட் ஆ, யூவோட சவுண்ட் இப்போது இதோட சவுண்டு வச்சு தான் எப்போவுமே படிக்கணும். சம்டைம்ஸ் அந்த சவுண்டு வராமல் அதோட லெட்டரே ப்ரொனவுன்ஸ் ஆகும். அது எப்போ அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். அது எப்போ அப்படின்னா, ஈ எப்போ செகண்ட் லெட்டராகவோ இல்லை தேர்ட் லெட்டராகவோ வருதோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சவுண்டை சொல்லாமல் அதோட லெட்டரை சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இதை ஏப்பிள் அப்படின்னு தான் சொல்லணும், ஏப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, இங்கே செகண்ட் லெட்டராகவோ இல்லை தேர்ட் லெட்டராகவோ ஈன்ற ஒரு வார்த்தை வரல. அதுவே இது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஏஸ்தட்டிக். ஏன் அது ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லணும், இங்கே செகண்ட் லெட்டரில் ஈ வந்திருக்கு. ஸோ இது ஏஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லணும். செகண்டாக 8 அப்படின்னு சொல்கிறோம். இது என்னன்னு சொல்லணும், ஈட்டுன்னு சொல்லலை. என்னன்னு சொல்கிறோம், அதோட சவுண்டு தான் சொல்கிறோம், 8 அப்படின்னு சொல்கிறோம். அதுவே இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெட், PET, பே, இ சவுண்ட். அதாவது இ சவுண்டு வராமல் ஏ சவுண்டு வருது, இதை பெட்டுன்னு சொல்கிறோம். அதுவே இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோன்னு பாருங்கள். பீட்டர், இது என்ன சவுண்டு வருது, இ சவுண்டு வருது. பி, ஏன் இது இ சவுண்டு வருது அப்படின்னா, பக்கத்தில் என்ன வருது, ஈ வருது. ஸோ இதை பீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் ஐயை வச்சு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஐஸ்கிரீம். ஏன் இப்போ ஐஸ்கிரீம் சொல்கிறோம், இங்கே ஐஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் இது ஐன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதை எப்போவுமே நார்மலாக சவுண்டு வச்சு தான் சொல்லணும். ஆனால் அது பக்கத்தில் என்ன வருது, ஐக்கு பக்கத்தில் தேர்ட் வேர்டாக ஈ வருது. ஸோ அதை சவுண்டு சொல்லாமல் அதோட லெட்டரை தான் சொல்லணும். ஸோ அதனால தான் அதை ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே கிட்டுன்னு சொல்கிறோம். இது என்ன சவுண்டாக மாறுது, ஈ சவுண்டாக மாறிடுது. ஈ சவுண்டாக மாறிடுது. ஏன் அது மாறுது, ஏன்னா பக்கத்தில் ஈ இல்லை. சப்போஸ் இங்கே ஈ வந்தது அப்படின்னா அது என்னவா மாறும், கைட்டாக மாறும். இங்கே ஐ சவுண்டு கொடுக்குது, ஈ சவுண்டு போய் ஐ சவுண்டாக வருது. ஏன், பக்கத்தில் ஈன்ற ஒரு லெட்டர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஓ வச்சு பார்க்கலாம். இதை நார்மலாக நம்ம சின்ன வயசுலேருந்து டவுட் இருக்குது. என்ன டவுட்டுனா, ஏன் இதை ஆரஞ்சுன்னு படிக்கிறோம், ஓரஞ்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அதை ஆரஞ்சுன்னு படிக்கணும்னா, எப்போவுமே இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கேன், அதோடய சவுண்டை வச்சு தான் படிக்கணும். ஸோ அதனால தான் ஓவோட சவுண்ட் ஆரஞ்சுன்னு படிக்கிறோம். சப்போஸ் இங்கே பக்கத்தில் ஈ வந்தது அப்படின்னா அப்போ என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஓ ஈ வந்தது அப்படின்னா அதை ஓரஞ்சுன்னு படிச்சிருக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். அதனால தான் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். ஏன், இங்கே அதோட சவுண்டே சொல்லியிருக்கலாமே, ஆப்பன் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன இருக்குது, பக்கத்தில் ஈ வந்திருக்கு. ஈ வந்ததுனால ஸோ அதோட லெட்டரை தான் சொல்லணும். ஸோ அதனால தான் இங்கே ஓப்பன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே அம்ப்ரெல்லா, யூ வச்சு பார்க்கும்போது அம்ப்ரெல்லா. யூக்கு பக்கத்தில் என்ன, ஈ வரல. அதாவது செகண்ட் லெட்டராகவோ தேர்ட் லெட்டராகவோ ஈன்ற ஒரு லெட்டர் வரல. ஸோ அதனால தான் யூவோட சவுண்ட் அம்ப்ரெல்லான்னு சொல்கிறோம். இங்கே டியூ அப்படின்னு சொல்கிறோம். யூக்கு பக்கத்தில் என்ன வருது, ஈ வர்றதுனால தான் இதை அதோட சவுண்டை சொல்லாமல் அதை லெட்டராகவே சொல்கிறோம், யூ, டியூ. தென் ஒய், மைண்டு, கைண்டு, யூனிஃபார்ம், யூனிட் அப்படின்லாம் வருது. ஏன் மைண்டு ஐ ப்ரொனவுன்ஸ் ஆகுது, அங்கே
ஐக்கு பதில் அதோட சவுண்டு தானே ப்ரொனவுன்ஸ் ஆகணுமே அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஏன் அப்படின்னா NIU பக்கத்தில் என்னன்ற ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னா அதோட லெட்டரை தான் சொல்லணும் தவிர்த்து அதோட சவுண்டை சொல்லக்கூடாது. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. IEUன்ற ஒரு லெட்டருக்கு பக்கத்தில் எண்ணு வந்தாவே அதோட லெட்டரை தான் சொல்லணும், சவுண்டை சொல்லக்கூடாது. ஸோ ஒன்லி மைண்ட், MINDன்னு சொல்கிறோம். இதை கைண்டுன்னு சொல்கிறோம். இது யூனிஃபார்ம், இது யூனிட். ஏன்னா இங்கே எண்ணு வருது, இங்கே எண்ணு வருது, இங்கே எண்ணு வருது, இங்கே எண்ணு வருது. ஸோ அதனால தான் அதோட சவுண்டை சொல்கிறோம். ஓகே, எல்லாருக்கும் இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.